வணக்கம். இப்போ நம்ம அந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஷத்தன்மை உள்ள பூச்சியோ இல்லாட்டினா விஷத்தன்மை உள்ள உணவோ ஏதாச்சும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லை கடிச்சிருச்சு அப்படின்னாக்கா, அது முறியடிக்கிறதுக்கு ஒரு சிறந்த மூலிகை இருக்குங்க. அது நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த மூலிகையோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆகாச கருட கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருடன் கிழங்குனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கருடன் கிழங்கு அதாவது இது ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று இருக்குது, அதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த கருடன் தன்னுடைய குட்டிக்கு உணவு கொடுக்கும்போது ஏதாச்சும் விஷத்தன்மை உணவு அருந்திருச்சு அந்த குட்டி, அது சாகுற நிலைமையில இருக்கு அப்படின்னாக்கா, அந்த குட்டிக்கு என்ன செய்யும் அப்படின்னாக்கா, அந்த தாய் கருடன் இந்த கிழங்கை கொண்டு போய் கொஞ்சோண்டு அந்த குட்டிக்கு உணவாக கொடுக்கும். எந்த அளவுக்கு விஷத்தன்மையாக இருந்தாலும் அது அந்த விஷத்தன்மையை ஒரு 10 நிமிஷத்தில் முறியடிச்சு தன்னுடைய குட்டியை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த கிழங்கு இந்த ஆகாச கருடன், அந்த கருடன் யூஸ் பண்ணுறதுனால இந்த கிழங்கோடைய பேரே ஆகாச கருட கிழங்குன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த கிழங்கோடைய இமேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் விஷப்பூச்சி ஏதாச்சும் ஒன்று கடிச்சிருச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் பயப்படாமல், விஷப்பூச்சி கடித்தாலும் சரி, உணவு அருந்தும்போது உங்களுக்கு அது அலர்ஜி ஆயிடுச்சு, விஷத்தன்மை ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கு உடல் அமைப்பில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஆகுது, உடல் முடியாமல் ரத்தத்தில் விஷத்தன்மை ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு விஷத்தன்மை இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் அதுக்கு முறியடிக்கிறதுக்கு இந்த ஆகாச கருட கிழங்கை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆகாச கருட கிழங்கை கொண்டு நான் ஒரு 10-15 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு நாள் வெயில வச்சு அதை பவுட்ரு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன், ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. முதல் நாள் சாப்பிடும்போதே உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாள் சாப்பிட்டீங்கனாலே போதும், எந்த அளவுக்கு விஷத்தன்மை இருந்தாலும் உடனே க்யூர் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஆகாச கருட கிழங்கு சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பருக்கள் குறையும், தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சரி, ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சரி, பொதுவாகவே இந்த விஷத்தன்மை இருக்கிற உடம்புல இருக்கிற விஷத்தன்மையை முழுமையாக க்யூர் பண்ணிடுங்க. நீங்கள் இது தாராளமாக 15 நாள் வரை எடுத்துக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை தாராளமாக 15 நாள் வரை எடுத்துக்கோங்க. முதல் நாள் எடுக்கும்போதே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி முதல் முறை எடுத்துக்கிறவங்களுக்கு வகுறு கொஞ்சம் கிளியர் ஆகும், அதாவது கொஞ்சம் டிசென்ட்ரி மாதிரி போகும், பயப்பட வேண்டாம். முதல் முறை மட்டும் அந்த மாதிரி போகும். நீங்கள் தொடர்ந்து 3 நாள் 4 நாள் எடுக்கும்போது முழுமையாக க்யூர் ஆயிருங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.